தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலனாகிய காணிக்கைலாம் யாரும் கொடுக்கல. அநேக பேர் அதை தப்பாக உபதேசம் பண்ணுகிறாங்க. எந்த ஊழியக்காரனுக்கும் அது காணிக்கையாக என்ன பண்ணல, கொடுக்கல. பிரசங்கம் பண்ணும்போது அப்படி தான் பேசுகிறாங்க. சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் தன் சொத்தெல்லாம் விற்று என்ன பண்ணிட்டாங்க? நெவர் எவர். போய் ஹிஸ்ட்ரி படிங்க. ஏன்னா நான் ஏன் சொல்லணும்னா, உங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. அதனால தான் பேசுறது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க? ஆமேன் அல்லேலூயா கொடுக்குறீங்க. அந்த டைமில் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுன்னு தன்னுடைய சொத்து பத்துகளை வச்சிருக்கிறாங்களோ கவர்மெண்ட் என்ன பண்ணும்? பிடுங்கிடும். அதனால் என்ன பண்ணாங்க? எல்லா சொத்தையும் விற்று அந்த பணத்தை பத்திரமா சபைன்ற ஒரு ஐக்கிய சபைனா இந்த 4 மாதிரி கட்டடத்துக்குள்ளே போடல, ஐக்கியம் அந்த நம்பர்ஸ்குள்ளே அந்த பணத்தை போட்டு என்ன பண்ணாங்க? எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. ஏன்னா சொந்தமாக ஒரு வீடு வச்சுருந்தா என்ன பண்ணிப்பான்? நீ கிறிஸ்துவை ஏற்றுக்குனியா, உனக்கு வீடு என்னது? இன்றைக்கி அதை எப்படி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஊழியக்காரங்க, சொத்தெல்லாம் விற்று என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. தன்னுடைய தரித்திரத்துலேயும் என்ன பண்ணாங்க? அவங்க எதுக்குடா கொடுத்தாங்க? அவங்களுக்காக தானே கொடுத்தாங்க, அவங்க சாப்பிட்றதுக்காக தான் என்ன பண்ணாங்க. ஆனால் சபை அதை மொத்தமாக மாற்றினா பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்குன்னா, கொடுத்தாங்க, நீ என்ன பண்ணு? கொடு. நமக்கும் என்ன பண்ணுறதில்ல, பைபிளை திறந்து படிக்கிறதுல முன்னாடி இருக்கிற ஆள் பரிசுத்தவான் நம்ம கேட்கறதுலாம் என்ன பண்ணுறோம்? நம்புறோம். அன்றைக்கி ஒருத்தவங்க வீட்டில் உட்காந்தே சொல்கிறாங்க கொடுக்கல, அதனால தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அவன் வாழ்வாதாரத்துக்கு அவன் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. இதில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லுவார். ஏன்னா இங்கே பணக்காரன் கொடுக்குற காசையும் ஏழைங்க என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்றாங்க. ஏழைங்க கொடுக்குற ₹1 2 காசையும் யார் சாப்பிட்றாங்க? பணக்காரங்க சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லலாம், உழைக்காதுன்னு என்ன பண்ணக்கூடாது. சபைக்குள்ளே நம்மளை நினச்சிட்டாங்க சாப்பிட உழைக்காமல் சாப்பிட்டுலான்னு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, உழைக்காமல் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நீ பணக்காரன், நீ பணத்தை கொடுத்தாலும் நீ என்ன பண்ணு? போய் உழை. நீ ஏழை, நீ ஒன்றுமே கொடுக்கலனாலும் நீ என்ன பண்ணு? போய் உழை. நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணோம்? நிற்கணும். இப்படி தான் நின்னாங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொன்னார், என்னோட வாழ்வாதாரத்துக்காக நான் உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணல, ₹1 கூட. எந்த ஊழியக்காரனும் அப்படி சொல்கிறது இல்லையே.